அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அன்னை வந்து நீ பண்டிகரி சாப்பிட்டியா என்று கேட்கிறேன். சாப்பிட்டீங்களா கேட்கிறேன். இல்லைன்னா நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன். இது வந்து நான் ஒன்னும் தெரியாம ஒரு யதார்த்தமா சொல்லிட்டேன். இது வேட்டைக்கு போறோம் அப்படிங்கறத தலைவர் பெருமையா நினைப்பாரு, இல்ல ஒண்ணு இதான் நினைப்பாரு. நாங்க இன்னைக்கு தானே வேட்டைக்கு போறோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி சேரலாதன், காட்டிலாக்க அமைச்சர் சக்தி, நாங்க எல்லாம் ஒரு ஷாட்கன், அத குறிய இடத்துல இருந்து சுடுற துப்பாக்கி எல்லாம் தயார் பண்ணிட்டு தலைவரை பார்த்து வந்தவர்கள் நாங்க வேட்டைக்கு போறதுன்னு முடிவெடுத்தோம். அதாவது நீங்க என் வாழ்க்கை நான் வந்து பயந்து நடுங்கினது அந்த நேரம் தான். இன்னைக்கு தானன்னா வேட்டைக்கு போறோம்னு சொன்ன உடனே நாற்காலிலிருந்து எழுந்து என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, ஏதாவது ஒண்ணுன்னா யார் பதில் சொல்வா, கத்துறாரு, காடே அதிருது. ஒருத்தர் கூட இல்ல, பொட்டம்மான் இல்ல, நடேசன் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசியா மெதுவா வந்து ரஞ்சி தப்பாங்கிற அந்த தமிழேந்தி வந்து தலைவர்கிட்ட, தம்பி யாருக்கும் தெரியாது தம்பி, சேரா ஏதோ ஒழுங்கு பண்ணிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொன்னவன அவனை திட்டு. எனக்கு நடுக்க வந்து உடெல்லாம் வேர்த்தப்பி பதட்டமாயிருச்சு. ஐயோ தெரியாம ஏதோ உளறிட்டம்பர், தப்பா ஏதோ சொல்லிட்டம்பர். சுத்தி நின்று செல்லடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க பதில் சொல்லுவேன், நான் பதில் சொல்லுவேன். யாரு இதுதான் யாரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க திட்டினவன. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு அமைதியா உட்காந்து, நான் எங்க இருக்க வச்சிருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு வரும், இந்த வேலையெல்லாம் கூடாது அப்படின்னு நான் சரியண்ணா. அதோட முடிஞ்சது. அந்த நாள் இரவுலதான் தவமும். இந்த நான் வந்து போய் தலைவர் இப்படி திட்டாருன்னு மறுபடியும் சேராவா கூப்பிடுறேன், வாடா நம்ம வேட்டைக்கு போவோம்னு. ஆத்தாடி ஒரு தம்பி சொல்றான், ஆத்தாடி தலைவர் சொல்லிட்டா அண்ணே கூடாதுன்னே, நீங்க பேசாம படுங்கனே வேணாம்னே சொல்லிட்டு போற 5 நிமிஷத்துல இறந்து விட்டாங்க. அந்த தம்பி வந்து சொல்றான், கையை பிடிச்சா, பாத்தீங்களா